நான் சரவணா பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, இவ்வளோ நேரம் நாங்கள் தான் சண்டை போட்டுட்ருந்தோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது வெளியே என்ன நடக்குதுன்னு. எங்கள் பிரச்சனை, எங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நான் இது பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தேன் நியூஸை. ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் அப்படி எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. எதுக்கு அங்கே போகணும்? எதுக்கு நான் கேட்குறேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இனிமே யாரும் இப்படி போகாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். எல்லாருமே இதை வீடியோ நம்ம யூடியூபராக இருக்கிற எல்லாருமே இந்த இதை நீங்கள் பதிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவை பதிவிடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். எந்த மக்களும் சரி, நீங்கள் ஆதரவு நேரில் போய் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே செல்ஃபோன் மூலிமா ஒரு லைக் பண்ணுங்கள். செய்தி வரும் அவங்க இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் லைக் கொடுத்தாலே போதுங்க. அது மூலிமா நிறைய மக்களை போய் சேருங்க. அதனால் நீங்கள் நேரில் போய் இந்த மாதிரி வேணாங்க, என்னால் முடியல. குழந்தைங்க, இளைஞருங்க, பெண்கள், இன்னும் எத்தனை பேர் ஏங்க எதுக்குங்க? அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு. கொடுத்தா அந்த உயிர் திரும்பி வந்துருமாங்க? அதை வச்சு நல்லா வாழ முடியுமா? அவங்க இயற்கையான மரணம் அடையலைங்க. கூட்டத்தில் நெரிசலில் தாங்க முடியாமல் அந்த வலியோடு போயிருக்காங்க. அந்த வலியில் வர்ற காசு நமக்கு சந்தோஷத்தை தருமா சொல்லுங்க? அந்த வழியில் வந்த காசு அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்க. நம்மளோட சொந்தம் இப்படி போய் இறந்துருச்சு. அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, வேணாம், நீங்கள் எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க. கூட்டம் பாட்டுக்கு நடக்கட்டும். அதை ஷூட் பண்ணுவாங்க, சரியா? கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வீடியோ மூலிமா, நியூஸ் மூலிமா, லைவ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்து உங்கள் ஆதரவை தெரிய பண்ணுங்க. இனிமேல் இந்த மாதிரி போகாதீங்க, சரியா? இதை எல்லா சேனல்லையும் நான் இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நம்மளால் என்னால் முடிஞ்சதை நான் இந்த வீடியோ மூலிமா நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேங்க.